தற்பொழுது ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கம் நல்லிணக்கம் தொடர்பான உரையாடலை இந்த நாட்டிலே அதிகம் பேசிக்கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு புதிய செயற்திட்டத்தை இந்த அரசு இந்த நாட்டிலே முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அரசினுடைய கைகள் முழுமையாக இனப்படுகொலையின் காரணமாக ஒரு இனத்தின் மீது வளைந்து திணித்த அந்த போரின் காரணமாக இரத்த கரைகளோடு படிந்திருக்கிறது. அதனை அந்த அரசு சுத்தம் செய்து கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த மாணவர் சமூகமாக இங்கு நாங்கள் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது தனியே சுத்தம், சுகாதாரம், வீதிகளை, தெருக்களை சுத்தப்படுத்துகிறோம் என்பதில் மட்டும் இந்த அரசுடைய நோக்கங்கள், இலக்குகள் அமைந்துவிடக் கூடாது. அது எப்பொழுதுமே மக்கள் மனங்களிலே இருக்கக்கூடிய ஆறாத வடுக்களை, மனங்களிலே இருக்கக்கூடிய ரணங்களை எப்பொழுதுமே தணிப்பதாக இருக்க வேண்டும். இந்த அரசின் மீது படிந்திருக்கக்கூடிய இனப்படுகொலை போர்க்குற்றத்திற்கு இந்த அரசு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்பதோடு, இந்த இனப்படுகொலை போரோடு தொடர்பு பட்டவர்கள் தான் இந்த அரசியல் கைதிகள். இவர்கள் வெறுமெனவே அரசியல் கைதிகள் என்பதற்கு என்று அழைப்பதற்கு பதிலாக நாங்கள் உண்மையிலே சர்வதேச பன்னாட்டு சமவாயங்களுக்கு அடிப்படையிலே அவர்களை நாங்கள் போர்க்கைதிகள் என்றுதான் அழைக்க வேண்டும். போர் தொடர்பான சர்வதேச நாடுகளினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இந்த அரசியல் கைதிகள் தொடர்பான பிரச்சனை என்பது ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டும். அவ்வாறு இது சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டுமே ஆனால் சர்வதேச ஜெனீவா சமவாயங்களுக்கு உட்பட்டு போர்க்கைதிகள் என்ற சொல்லாடல் தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் மாறாக ஒரு உள்நாட்டிலே நடைபெறக்கூடிய குற்றம் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டத்தின் மீது அவர்கள் கையாளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வருத்தமான செய்தியையும் இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த காலங்களிலே இந்த விடயங்களை கையாண்டவர்கள் விட்ட தவறுகள், உண்மையான நல்லிணக்கம் என்பது எனது காலிலே நோய் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் காலை வெட்டி அகற்றுவது அல்ல, அந்த காலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்க்குரிய மருந்தை, நிவாரணத்தை வழங்க வேண்டும். ஆனால் ஸ்ரீலங்காவினுள்ளே நிலவக்கூடிய அனைத்து சிங்கள ஆட்சிகளும் காலை வெட்டி எறிவதில் தான் குறியாக இருக்கிறார்களே தவிர தமிழ் மக்களின் மனவடுக்களையோ அல்லது சுயநிர்ணயத்துக்கான கோரிக்கையோ அல்லது தமிழ் மக்களுடைய தாயக கோரிக்கையோ ஏற்பதாக தெரியவில்லை. இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை தாயக பிரச்சனையுடைய ஒரு நீட்சி தான் என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக. நன்றி, வணக்கம்.